வணக்கம் மருதம்பேதா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, சுகர் வியாதிக்கு ஒரு அருமருந்து. நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டது தான். 90ல் 80களில் வாழ்ந்தவங்க, கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இதோட அருமை கண்டிப்பாக தெரியும். இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஊர்லேயுமே இன்னும் சுகரு எதுவுமே எந்த ஒரு ஊசி கூட போட்டதில்லை, மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப பெரியவங்க நம்ம பெரியப்பாலாம் இருக்காங்க. இதை நம்ம மறந்துட்டோம். அந்த இந்த மெடிசனை நம்ம ஏரிக்கரை இதுலெல்லாம் படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அருமருந்து. இதை நம்ம மறந்துட்டோம். இதுதான் சுகருக்குள்ள மெடிசன். இதை தான் சாப்பிட்டுட்டு அந்த காலத்தில் சுகர் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. நம்ம அறவே மறந்துட்டோம். நம்ம காட்டில் எப்படி படர்ந்து கிடக்கு பாருங்கள். இப்போ மழை பெஞ்சோன்னே நல்லா பச்சை பசேன்னு படர்ந்து கிடக்குது. இதை நம்ம பவுடராக கொடுத்துட்ருக்கோம். இதை சுடு தண்ணியிலையும் கலக்கி குடிக்கலாம், இல்லாட்டி நீரா தண்ணி, பழைய கஞ்சியில் வர்ற தண்ணியிலையும் கலந்து சாப்பிட்லாம்.